வீக்ல எவ்வளவு அவர் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கிறோம். நான் அவர் அப்பான்னு கூப்பிடலைன்னா எனக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? ஆமென். எனக்குள்ள என்ன இல்லை? குமாரனுடைய ஆவி. ஆவி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவரை நான் செயல்பட விடல. குமாரனை அனுப்பி பிள்ளையாக்குறார். குமாரனுடைய ஆவியை அனுப்பி அப்பான்னு கூப்பிட வைக்கிறார். எத்தனை பிள்ளைங்க அவங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடல தெரியுமா? ஏன்னா உறவு இல்லை, ஆவி இல்லை. உறவு இல்லைன்னா அப்பான்னு கூப்பிட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறேன்னா அது நான் கூப்பிடல, ஆவியானவர் என்னை கூப்பிட வைக்கிறார். இயேசு அனுப்பி பிள்ளையாக்கினார், ஆவியானவர் அனுப்பி அப்பான்னு கூப்பிட வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது பிறந்த குழந்தை எடுத்ததுமே அப்பா டேடின்லாம் கூப்பிடாது, அது அப்பான்னு கூப்பிட வைக்கிறதுக்கு டேவிட் கூட ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அவன் வேற எல்லாம் கூப்பிடுவான், அப்பான்னு மட்டும் கூட மாட்டான். அந்த அப்பான்னு கூப்பிடுறதுல அவ்வளோ சந்தோஷம். ஆமென். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நாங்கள் பிள்ளைங்க அதிகாரம் சர்டிஃபிகேட், ரட்சிக்கப்பட்டவன் சர்டிஃபிகேட், ஞானஸ்நானம் எடுத்த சர்டிஃபிகேட், எல்லா சர்டிஃபிகேட்ல இருக்கு, வாயில் இல்லை. ஆமென். குமாரனை அனுப்பி பிள்ளையாக்கிட்டார், ஆவியானவர் அனுப்பி அப்பான்னு கூப்பிட வைக்கிறார். நம் மனதார அவர் அப்பான்னு கூப்பிடலைன்னா நான் ஆவியை அவித்து போட்டேன் என்றல்ல அர்த்தம். ஹல்லேலூயா. அப்பா பிதா அன்பான தேவா அருமை. ஆமென். பிரியமானவர்களே, மனதார அவரை அப்பான்னு முடியல முடியல. ஆமா, மாம்சம் விடாது விடாது. ஆனா அவருடைய ஆவியை பெற்றவர் அவர் அப்பா. அதனாலதான் பார்த்தீங்களா, ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து வந்து எப்பவுமே என் பிதா என் பிதா என் பிதா. அவரை மாதிரி யாருங்க சொல்லுவா? அவரை மாதிரி நாம சொல்லணும்னு தானே நம்மளை மாத்தினாரு. அவர் எதுக்கு எடுத்த என் பிதா? நான் தனியாவும் இருக்க மாட்டேன், நானும் என் பிதாவுமாக இருக்கிறோம். ஆமா, எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பா. அதனாலதான் அவருக்கு நேச பிள்ளை, நேச பிள்ளை ஃபுல்லா அப்பா அப்பா அப்பான்னு தான் வருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை அப்பா அப்பா அப்பான்னு வரும்போதே எல்லாரும் பார்ப்பாங்க, ஓ அப்பா செல்லமா அப்படிம்பாங்க. அம்மா அம்மா அம்மான்னு போனா அம்மா செல்லமா அப்படின்னு வருவாங்க. நம்மளை பார்த்த உலகம் சொல்லணும், இவன் அப்பா செல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்குள்ள அவருடைய ஆவி இருக்குதுன்னா நான் அடிக்கடி என்ன சொல்ல தெரியுமா? அப்பா பிதாவே. ரோமர் 8:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது, யாருக்கும் அதை தட்டவே முடியாது. பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. அவர் நம்ம கூட இவன் பிள்ளைதான். ஏன்னா இவனுக்குள்ள யார் இருக்கிறார்? குமாரன் இருக்கிறார். ஜீசஸை ஏற்றுக்கொண்டதுமே நமக்கு இந்த பிள்ளைங்கிற அதிகாரம் கிடைக்கிறது. அந்த அதிகாரம் கிடைச்சது நம்மளை அப்பான்னு கூப்பிட வைக்கிறது யாரு தெரியுமா? வேற யாருமே கூப்பிட வைக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்ம வாயை அடைக்க தான் பார்ப்பாங்க. பர்திமேயின் வாயை அடைக்க பார்த்தது போல எல்லாரும் வாயை அடைக்க பார்ப்பாங்க. ஆனால் எப்பொழுது பரிசுத்த ஆவி வந்ததோ பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்பா கூப்பிட விரும்புறவங்க கைகளை உயர்த்தி மகனா அப்பா கண்ணின் மணிதானே, கண்ணின் மணிதான். ஆமே கண்ணின் மணிதானே அப்பா.
ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அபிஷேகம் அவர் தான் தர முடியும், தேவன் தான் தர முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் ஸ்திரப்படும் போது, அதுதான் உறவு. ஸ்திரப்பட தான் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரம். அபிஷேகம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுங்கள், கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுங்கள். கிறிஸ்துவுக்கு ஸ்திரப்படலை, அபிஷேக கூட்டத்தில் வந்து இருந்ததும் கிடைச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வேறுண்டணும், கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படணும். கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தும் போது நம்ம மேல அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். 3 வருஷம் சீஷர்களை கூட வைத்து ஸ்திரப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப காத்திருக்க வைக்கிறார். அவங்க காத்திருக்கிறாங்க, 10 நாட்கள் காத்திருக்கிறார்கள். ஆவியானவர் அவர்கள் மேல வந்து இறங்கினார், அவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இங்க 2வது அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன அதன் அர்த்தம்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஒருத்தங்க எழும்புறாங்கன்னா அவங்க யாருக்கு விரோதமா எழும்புறாங்க தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமா எழும்புறாங்க. எனவே தான் தமஸ்குவை நோக்கி பயணித்த பவுலை சந்தித்து கர்த்தர் பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவர் சும்மா சொல்லல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எப்படி எழும்பினாலோ இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். கர்த்தருக்கு விரோதமாக அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்களானால், நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களானால் உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆமென். ஆனால் அவங்க எவ்வளவுதான் செயல்பட்டாலும் இந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பான, விருதா காரியத்தை சிந்திப்பானின் விருதா காரியத்தை. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ராஜாக்கள் திட்டம் போட்டாலும் அது ஒன்றும் இல்லாமல் தான் போகும். கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே ஆமென் சொல்றவங்க. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிற, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், சொல்லுங்க, எந்த ஆயுதமும், சொல்லுங்க, எந்த ஆயுதமும், சொல்லுங்க, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆயுதமே உருவாகாதுன்னு சொல்லல, உருவாக்கப்படும். ஆண்டவர் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது அழகா ஆரம்பிச்சிட்டார். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. ஆமென். தேவன் யார் தெரியுமா? அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறவர். சங்கீதம் 26 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு சதா காலமும் கிருபை செய்கிறவர். சங்கீதம் 18:50. அவர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் 28:8. அவர் அபிஷேகம் பண்ணினவன சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணினவனுக்கு கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், தலையை உயர்த்துகிறார். சங்கீதம் 23:5. இதுதான் காட்ஸ் பிளான், இதுதான் கர்த்தருடைய திட்டம். அபிஷேகம் பண்ணவனை ரட்சிக்கிறார், அபிஷேகம் பண்ணவனுக்கு சதா காலமும் கிருபை செய்கிறார், அபிஷேகம் பண்ணவனுக்கு அரணான அடைக்கலமாயிருக்கிறார், அபிஷேகம் பண்ணவனுடைய தலையை உயர்த்துகிறார். இதுக்கு விரோதமாய் ராஜாக்கள் கூட்டம் கூடி ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்ன திட்டம் போட்டாலும் ஆண்டவர் சொல்றான், விருதா காரியம். ஆமே. சிலர் டூர் பிளான் போடுறது போல. ஆமே. நம்ம அங்க எங்கேயும் போக மாட்டோம், ஆனா பிளான் போடுறதுல ஒரு சுகம், அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்பா, நடந்துட்டு போட்டோம். ஆமே. விருதா காரியம். எனவே தான் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதனுடைய 4வது வசனத்திலே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார்.
என்ன வார்த்தைங்க! நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ அதை பார்த்து அவர் பரியாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம ஒரு பிரச்சனையை பார்த்து நடுங்கிட்டு இருக்கிறோம்ல, அந்த பிரச்சனை அவர் பார்த்து சிரிக்கிறத ஆமே எப்படிங்க இருக்கும்? நாம கஷ்டப்பட்டு துடிக்கும் போது நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ வந்து சிரிச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படித்தாங்க இருக்குது, அப்படிதான் இருக்கு. ஆண்டவரே என்னால தாங்க முடியல. அவர் சிரிக்கிறது நம்மளை பார்த்துல. சத்துரு நம்மை பார்த்து சிரிக்கும் போது அவர் சத்துருவை பார்த்து சிரிக்கிறார். உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். ஏன் அவர் சிரிக்கிறார் தெரியுமா? ஏன் அவருக்கு தெரியும் இது விருதா காரியம். ஏன் நம்ம பயப்படுறோம் தெரியுமா? ஏன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் அந்த அன்பின் ஆழத்தை பாரு. நீ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால ஆமே நம்ம அது ஏதோ ஒரு சர்டிபிகேட் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். ஆமே ஆண்டவரே, எனக்கு இது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, கடைசி வரை இவன் என் பிள்ளை, இது போதும்பா. பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறதுனால நம்ம இது பார்க்கல. இது ஏதோ ஒரு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா? ஏற்றுக்கொண்டேன், இன்று முதல் நீ அவருடைய பிள்ளை, ஆமென் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, இதுக்கு பின்னாடி பெரிய போராட்டம். போன வாரம் கேட்டவன் போராட்டம் போராட்டம் நத்தலி போராட்டத்துக்கு பிறகு வந்தவர். பெரிய போராட்டம். சிலுவையில் துடிக்கிறார் துடிக்கிறார் துடிக்கிறார். துடித்து துடித்து அணு அணுவா செத்தார். என்ன பிள்ளையாக்கு அணு அணுவா அணு ஓர் அதுல ஒரு வார்த்தை இயேசு பதறி பேசியிருந்தா கூட நான் இன்னைக்கு பிள்ளை இல்லை. அவர் கதறினார், ஆனா பதறி ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் இவன் வேண்டாம், ஆண்டவர் என்னால வலி தாங்க முடியல, இவன் வேண்டாம் அப்படி சொல்லியிருந்தா முடிஞ்சு. ஒரு வார்த்தை கூட மாறி வரல வாயிலிருந்து. இதுதான் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். என்ன பிள்ளையாக்கணும் நினைச்சிட்டா, பிள்ளையாக்கிட்டார். என்னையா தேடினி உம்மை மறந்தவோ லோரி என்னையா பரலோகத்தில், அதாவது நமக்கு விரோதமா ஒரு பெரிய கூட்டம் கூடி இவன் இன்னைக்கு இல்லாம ஆக்கிறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் நல்ல காமெடி ஷோப்பா. அவர் நகைக்கிறாராம், அவர் இகழுவாராம். ஆண்டவர் நான் எவ்வளவு சீரியஸா என் மேட்டரை சொல்லிட்டு இருக்கு, நீங்க சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமென். ஜாதிகள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. கோலியாத் தாவீதை பார்த்தது என்ன சொல்றான் தெரியுமா? என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் சொல்லும் போது கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார் நினைக்கிறீங்க? தாங்க முடியல. சிலர் ரொம்ப சீரியஸா பேசுவாங்க தெரியுமா? சில சொல்ல நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங், உடனே வீட்டில் இருக்கவங்க சிரிப்பாங்க, நீயா? நான் ஆகஸ்ட் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருக்க போறேன், நீயா? ஏன்னா நடக்காதுன்னு தெரியும். கோலியாத் இப்படி நிக்கிறான், இஸ்ரவேல் எல்லாம் பயந்துட்டு இருக்கும் போது தாவீது வரான் தடியன் தூக்கிட்டு. உங்கள் சார்பாய் வந்தவன் எங்கே அப்படி தேடிட்டு இருக்கும் போது நம்ம அண்ணன் தாவீது, ஹலோ இங்கே. இப்ப தாவீது, வா உன்னை நான் கொன்று உன் மாம்சத்தை பறவைகளுக்கும் மிருகங்களும் கொடுப்பேன்னு சொல்லும் போது ஆண்டவர் பார்த்து
ஆமென். அவர் சொல்லும்போது என்ன இருந்தாலும் தாவீதுக்கு நெஞ்சு பக்கு பக்குண்டா இருந்திருக்கும். இஸ்ரவேலர்களுக்கும் தெரியாம இவன் அனுப்பிட்டோமோ. ஆமென். ஆண்டவர் அப்படி இகழ்வார், ஆண்டவர் வந்து நகைப்பார். அதே நேரத்தில் அவர் நகைக்கிறவர் மாத்திரமல்ல, இகழுகிறவர் மாத்திரமல்ல. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் தமது கோபத்தில். ஆண்டவர் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டார், எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டார். அவர் கோபத்தில் எழுந்தருளி, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பிரச்சனை வர்றதை பார்த்து எப்பவுமே அப்பா சிரிச்சிட்டு இருக்க மாட்டா. எனக்கு ஒரு கஷ்டம் வர்றதை பார்த்து எப்பவுமே அப்பா சிரிச்சிட்டு இருக்க மாட்டா. அவர் கோபத்தில் எழும்பி என்ன செய்வார் தெரியுமா? அவர்களை கலங்க பண்ணுவார். எப்படி கலங்க பண்ணுவார்? 6வது வசனம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அவர் கோபத்தில் எழும்பி என்ன பண்றார்? ப்ரமோஷன் கொடுக்கிறார், கிங் ஆக்குகிறார். ப்ரமோஷன் தான் சத்துருக்களுக்கு முன்பாக. நீ யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கிற? ஆமென். அதான் சேனைகள் கர்த்தருடைய வைராக்கியம். சத்துருக்கள் பெருகும் போது, சத்துருக்கள் திட்டம் போடும் போது உனக்கு ப்ரமோஷன் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். தூக்கு மரம் ரெடி ஆனதும் ப்ரமோஷன் ரெடி ஆச்சு. ராதானா லா மகாராபா ஷேரே மாமா கரோ. ஆமென், ஆமென். எப்பவுமே அவர் சிரிச்சிட்டு இருக்க மாட்டார், எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டார். என் தேவன் எழுந்தருளுவார். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எதிரான போராட்டங்கள், பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது அங்கே சத்துருக்கள் வெட்கப்படும்படிக்கு